இன்று வாழ்வுதரும் வார்த்தைகள் திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் 11வது திருவசனம். இதோ விரைவில் வருகிறேன், உனக்குரிய மணிமுடியை வேறு யாரும் பறித்து கொள்ளாதபடி பார்த்துக்கொள், நீ பெற்றுக்கொண்டதை உறுதியாக பற்றிக்கொள். ஆம் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இன்று நம்மளுக்கு கொடுக்கிற ஒரு மணிமுடி வேறு யாரும் பறித்து கொள்ளாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். நாம் வெற்றி பெறும்போது தான் இந்த மணிமுடி கிடைக்கும். ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுறோம் என்றால் ஓடி முடிக்கும்போது தான் பிரைஸு கிடைக்கும். அதே போல் கடவுள் கொடுக்குற வேலையை நான் செய்து முடித்தால்தான் நம்மளுக்கு அந்த பிரைஸு கிடைக்கும், அந்த மணிமுடி கிடைக்கும். ஆனால் நான் கடவுள் கொடுத்த வேலையை நான் செய்யவில்லை என்றால் வேறு ஒருவர் செய்து விடுவார்கள். அந்த செய்த வேலையை அவங்க முடித்துவிட்டு வேறு யாராவது அந்த மணிமுடியை பெற்றுக்கொள்வார்கள். கடவுள் கொடுக்குற மணிமுடியை பெற்றுக்கொள்ள நான் ஓடுகிறேன்னா, இந்த உலக அரசியல்களும் உலக காரியங்களிலும் உலக மனிதர்களும் உலக தலைவர்களும் உலக மக்கள் பாராட்டுகிற பரிசை பெறுறதுக்கு ஓடுறோமா என்று நம்ம பல நேரங்களிலே அப்படி தான் இருக்கிறோம். ஆனால் கடவுள் கொடுக்குற மணிமுடி யாராலும் கொடுக்க முடியாது. இந்த உலகத்தில் கடவுள் கொடுக்குற மணிமுடியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை நம்ம தொடர்ந்து ஓட வேண்டும். அந்த வெற்றி பெறுறதுக்கு தொடர்ந்து ஓட வேண்டும். ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம ஆன்மாவை சுத்தப்படுத்த, குடும்பத்தை சுத்தப்படுத்த, கடவுளோடு ஒன்றித்து இருக்க நான் தொடர்ந்து ஓடி அந்த மணிமுடியை நாம் பெற்றுக்கொள்ளுவோமா?